ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா திருமலாவில் நடந்தது. பாபவிநாச டேம் தாண்டி நம்ம ட்ரெக்கிங் போகிறது. அங்கே புனித நீராடல் செய்து ஸ்ரீராமரும் கிருஷ்ணரும் இருப்பாங்க, தரிசனம் செய்யலாம். காலையில் ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் செய்திருப்பாங்க. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா அண்ட் இப்போது திருமலையில் பௌர்ணமி கருட சேவை மாட வீதியில் நடந்துகிட்ருக்கு. எஸ்பிசி சேனல் நம்ம லைவாக பார்க்கலாம், நேரில் போக முடியாதவங்க. விஐபி பிரேக் தர்ஷன்லேயே எத்தனை வகையான விஐபி பிரேக் தர்ஷன் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரோட்டோகால்ஸ் வராங்க, விஐபி ஆக்சுவல் விஐபி அவங்க ஒரு விஐபி பிரேக் தர்ஷன், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் அதுலேயே ஆன்லைனில் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன்லேயே என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுக்கு, அதாவது ஆந்திர பிரதேஷில் இருக்கிறவங்க அப்ராடில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ஆர்ஐயா, அவங்களுக்கு 50 கோட்டா இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்குது. அதை இப்போது 100 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஏபி பிரேக் தர்ஷன் என்ஆர்ஐ கோட்டா ஆந்திர பிரதேஷோட என்ஆர்ஐஸ்க்கு 50லேருந்து 100 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோனார்ஸில் 10 lakhsக்கு மேலே பே பண்ணுறவங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வர்றவங்க, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் சொல்கிறேன், அதன் மூலமாகவும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. டிடிடி போர்ட் மெம்பர்ஸோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாகவும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. டிடிடியோட கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது. அந்த கோயிலோட போர்ட் மெம்பர்ஸ் கூட விஐபி பிரேக் தர்ஷன் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஐபி பிரேக் தர்ஷன் ஷேர் பண்ணுறேன். தெரியாமல் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மறுநாளுக்கு உண்டான டோக்கன்ஸ் அண்ட் மறுநாளுக்கும் அடுத்த நாள் காலையில் உண்டான டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு காலையிலலாம் டோக்கன்ஸ் தீந்துருது. ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. கீழே ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க 50 போல். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தினமுமே. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்னா 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளாரையும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்னா 4லேருந்து 6 மணி நேரம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டே டைமில் நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருமலாவில் அனல் இல்லை, ஆனால் வெயில் நல்லா இருக்குது. மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,192 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.15 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 20,825 பேர். காசி தமிழ் சங்கமம் 3.0ஓட லேட்டஸ்ட் அப்டேட்னா இன்றைக்கி எதுவும் இல்லை. நாளைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்சு கிளம்புறாங்க. 13ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புறாங்க ஃபஸ்ட்டு பேட்ச். அவங்களுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சென்னை சென்ட்ரலில் சொல்கிறேன் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கிளம்புறாங்க. அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் கூட கவர்னர் வரதா சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரியல. உமன் கேட்டகரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் யாருக்கும் செலெக்ஷன் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டை அனுப்பலை. ஸோ நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது யாருக்காச்சும் வந்தால் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உமன் கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்து 5th கேட்டகரி ஸ்டார்ட் அப் கேட்டகரி அது இருக்கும். வேறு ஏதாவது அப்டேட் காசி தமிழ் சங்கமம் 3.0 பற்றி தெரிய வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும்
இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.